வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி hosting.in பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங் பிளானை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுதான் hosting.in. நீங்கள் கூகுளில் போய் hosting.in டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு உள்ளே பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 3 பிளான்ஸ், 59 ஃபார் a month அண்ட் 119 ஃபார் a month அண்ட் 219 ஃபார் a month. கொஞ்சம் கீழே வந்துட்டு சி ஆல் ஃபீச்சர்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளானுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் ஒரு வெப்சைட் தான் ரன் பண்ண முடியும், இதில் 300 வெப்சைட்ஸ். நான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன். பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா இது 100 GB தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பேண்ட்வித். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயுமே உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக தராங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு டேட்டா பேஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா பேஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். இதில் 2 சப்டொமைன் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். இதில் 100 சப்டொமைன் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேக்கப் கிடையாது. இதில் வீக்லி பேக்கப் இருக்குது. இதில் இந்த 3வது பிளானில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேக்கப் இருக்குது. ஒரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது ஃப்ரீ டொமைன் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் இருக்குது, இதுலேயும் ஃப்ரீ டொமைன் இருக்குது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த செகண்ட் பிளான் சூஸ் பண்ணி எப்படி பை பண்ணலான்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளான் வேணும்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பிளான் கிளிக் பண்ணி இதே ஸ்டெப்ஸ் தான், அதே மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த செகண்ட் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இந்த செகண்ட் பிளானை நான் ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கேன். இந்த ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டு இருக்குது. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 119ன்றது இந்த டோட்டலாக இந்த 48 மந்த்ஸுக்கான பிளான். இப்போ நம்ம அவ்வளோ எனக்கு தேவையில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்த் இருந்தாலே போதும். ஆனால் ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 399 அந்த அவ்வளோ வரும். நீங்கள் அந்த 59 பிளான் எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 199 வரும். நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த 59 பிளானை பார்த்தீங்கன்னா நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 48 மந்த்ஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் உங்களுக்கு அந்த 59 ருபீஸ் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா 48 மந்த்ஸுக்கு தான் அந்த 59 ருபீஸு பர் மந்த்து. ஆனால் இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு வேணும்னா 199 பே பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 1 மந்த்துக்காக 399 பே பண்ணி பை பண்ண போகிறேன். எனக்கு இது வேணாம், நான் இதை வந்து டெலீட் கொடுத்துட்றேன். நான் இந்த மேலே இந்த பேனுக்கு போயிட்டு செக் நவ் இந்த க்ரீன் கலர் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். பார்த்தீங்கன்னா நான் லாகின் வந்து என்னோட யூடியூப் சேனல் பேரே கொடுத்துக்கிறேன். ஸ்லோவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேமெண்ட் ஆப்ஷன் கேட்குது. விசா கார்டு உங்களுக்கு இல்லை, விசா கார்டு அந்த கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் பே பண்ணிக்கலாம். பேபால் இல்லை யூபிஐ இல்லை கார்ட்ஸ் எதுனா நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேமெண்ட் ஆன உடனே லோடிங் ஆகும்போது நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணி பேக் வரக்கூடாது, இல்லை கேன்சல் பண்ணுறது எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மணி போயிடும், ஆனால் பேமெண்ட் ஆகாத மாதிரி காமிக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டுருக்கீங்க. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விண்டோ வருது. இந்த விண்டோ வந்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் நேம் கொடுக்கணும். நேம் வந்து நான் என் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 419 வருது இந்தியன் ருபீஸில். நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ருபீஸ் வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. பார்த்தீங்கன்னா என்னோட யூபிஐ ஐடி கேட்குது, இல்லை பே வித் கியூஆர் கோடு கேட்குது. பார்த்தீங்கன்னா நான் என் யூபிஐ ஐடியை போட்டுறேன். பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி நான் போட்டேன் கரெக்டாக. நான் வெரிஃபை அண்ட் பேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் யூபிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎல் லோக்கல் கேஷ் ஃப்ரீ சிஎஃப்டி லோக்கல் @எஸ் பேங்க்னு ஒரு லிங்க்ல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி 417 ருபீஸை. இப்போ நான் அதை வந்து பேன்னு கொடுக்குறேன். பேன் கொடுத்து என்னோட கூகுள் பே மூலியமா நான் பே பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல்லேருந்து பே பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிளிக் சிக்னல் வந்துருச்சு. இப்போதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் கேன்சல் கொடுத்தீங்க, ரொம்ப நேரம் லோட் ஆகுதுன்னு கேன்சல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேமெண்ட் வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வெயிட் பண்ண சொல்லும் போது இப்போ வெயிட் பண்ணணும். இப்போ லோடிங் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோதான் உங்களோட முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களோட பேமெண்ட் எல்லாமே. இப்போ நம்ம ஹெச் பேனலில் இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் நவுன்ற அந்த ஆப்ஷன் தாங்க. பார்த்தீங்கன்னா நேம் யுவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பை டொமைன், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் டொமைன் வருது. இப்போ உங்களுக்கு பை டொமைன் என்னன்னா இந்த செலக்ட் பண்ணி டொமைன் பை பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் டொமைன் என்ன இதை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எங்களே இருக்கு டொமைன் ஏற்கனவே, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கைட் மை ப்ரோ .ml நான் கண்டினியூ தரேன். விச் வே டு யூ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. பில்ட் எ நியூ வெப்சைட், மைக்ரேட் மை வெப்சைட் அப்படின்னு வருது. நான் இப்போ ஒரு நியூ வெப்சைட் தான் பில்ட் பண்ண போகிறேன். செலக்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இப்போ எந்த வெப்சைட் கேட்குது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணுமோ, நீங்கள் வேர்ட்பிரஸ் ஆகட்டும், இல்லை WooCommerce, இல்லை ஜோம்லா, இல்லை எந்த வெப்சைட் ப்ரொவைடிங் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு நீங்கள் இப்போ பில்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பேமெண்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.